தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். நேற்று மாலை வெளியான தரவுகளின் அடிப்படையில் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 153ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 191 பேர் இதுவரையிலும் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்வதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 2,17,263 குடும்பங்களைச் சேர்ந்த 7,74,724 பேர் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 27,494 குடும்பங்களைச் சேர்ந்த 1,898 பேர் தற்போது 798 தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி தீவை விட்டு நகர்ந்துள்ள நிலையில் அதன் நேரடி விளைவுகள் குறைந்துவிட்டாலும் மறைமுக விளைவுகள் இன்னும் இருப்பதாக வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்திருந்தார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக அவர் எச்சரித்திருந்தார். மேலும் மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் கனமழை குறைந்திருந்தாலும் பேரிடர் நிலைமை இன்னும் முழுமையாக குறையவில்லை. எனவே நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் தற்போதைக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறும் கருணாநாயக்க வலியுறுத்தினார். நாட்டில் நீடித்து வரும் கடும் மழைவீழ்ச்சி காரணமாக 11 மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண்சரிவு அபாய எச்சரிக்கையை 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதன்படி பதுளை, கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருணாகல், மாத்தளை, மொனராகலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டில் தற்போதைய நிவாரண முயற்சிகளுக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் மக்கள் உத்தியோகபூர்வமற்ற கோரிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும், சரிபார்க்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் மட்டுமே நன்கொடை அளிக்கவும் இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொள்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அனுராதபுரத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 450 பீக்குகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை நிக்கவரெட்டிய பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய பிக்கு ஒருவர் உட்பட 4 பேர் விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். விமானப்படை மீட்புக் குழுவினரின் பெல் 212 உலங்கு வானூர்தி மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் மெல்வத்து ஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 3 பெண்களை ஹெலிகாப்டர் மூலமாக விமானப்படையினர் மீட்டுள்ளனர். அனுராதபுரம் மெல்வத்து ஓயா ரயில் கடவை பாலத்துக்கு அருகில் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கிய 3 பெண்களை நேற்று விமானப்படை மீட்புக் குழுவினர் பெல் 412 ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பாக மீட்டு அனுராதபுரம் விமானப்படை தளத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். நாடு பேரிடரில் சிக்கி தவித்து வரும் நிலையில் உல்லாச விருந்து வைத்து இளைஞர் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு வெலிக்கடை பகுதியில் ஃபேஸ்புக் விருந்தொன்றை முற்றுகையிட்டு 2 பெண்களையும் 32 ஆண்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூ ஏவீர மாவட்டத்தில் நடந்த விருந்தில் சோதனை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட ஏராளமான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. சிலாபம் அடிப்படை மருத்துவமனையிலிருந்து மிக அவசர மருத்துவ தேவை ஏற்பட்ட 3 குழந்தைகளை இலங்கை விமானப்படை விமானம் மூலமாக மீட்டுள்ளது. மருத்துவமனை அதிகாரிகளின் கூற்றுப்படி சுற்றியுள்ள பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் உலர் உணர்வு பொருட்கள் சிலாபம் மருத்துவமனைக்கு முன்பே வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் மருத்துவமனையின் உள்ளே திடீரென மின்சாரம் தடைப்பட்டதனால் உடனடி மேம்பட்ட சிகிச்சை தேவைப்படும் என்றும் பல குழந்தை நோயாளிகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 28 நாட்கள் மற்றும் 35 நாட்கள் வயதுடைய 2 குழந்தைகளும் பலத்த காயங்களுடன் 10 வயது குழந்தையும் 2 மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் வெளியேற்றப்பட்டனர்.
ஹெலிகாப்டர் நோயாளிகளை கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு கொண்டு சென்ற நிலையிலும் அங்கு ஒரு ஆம்புலன்ஸ் குழு அவர்களை மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பிலுள்ள லேடி ரிஜ்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக நாடு முழுவதும் பல வீதிகள் மற்றும் பாலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் விமல் கண்டபி தெரிவித்துள்ளார். அதன்படி நாடு முழுவதும் பிரதான சாலைகள் உட்பட 206 சாலைகள் தடைப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். 10 பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் நிவரலியா மற்றும் அனுராதபுரம் நகரங்களுக்கான அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகளும் தற்போது தடைப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள டிட்பா புயலின் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மற்றும் ஒரு நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு படையினர் அடங்கிய இந்திய விமானம் கட்டுநாயக்காவில் தரையிறங்கியது. இது தொடர்பாக இந்தியா வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது 9 டன் நிவாரணப் பொருட்கள் 80 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களையும் கொண்ட 2 நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்பு குழுக்கள் வந்துள்ளதாகவும் வானம் மற்றும் கடல் வழியாக மொத்தமாக சுமார் 27 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் பல வந்து கொண்டிருக்கின்றன எனவும் பதிவிட்டுள்ளார். இதேவேளை ஏற்கனவே 80 பேரடங்கிய மீட்புக் குழுவினர் இலங்கையை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசுக்குரிய விமானங்களை ஏற்றி செல்லும் கப்பலான INS விக்ரகாந்த் கப்பலில் இருந்து இந்திய ஹெலிகாப்டர் கம்பகா மற்றும் குளியாப்பட்டிய பிரதேசங்களுக்கு மீட்பு பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெதுருஓயாவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் கிரிப்பிட்டிய சாலையில் உள்ள தெதுருஓயா பாலம் உடைந்துள்ளது. தெதுருஓயா பாலம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் நெகவெரட்டிய வெள்ளவாவ கிரிப்பிட்டிய பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளதாகவும் நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்லும் பிரதான வீதிகளில் வெள்ளத்தில் மூழ்கி ஆபத்தான நிலையில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான நிலையத்துக்கு திகாரிய மினுவாங்கொட ஊடாக பயணிப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிவேக நெடுஞ்சாலை அல்லது கொழும்பு நீர்கொழும்பு வழியே வருபவர்கள் ஜாயல பகுதிகளில் அவதானமாக பயணிக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர். டெட்பா புயலை அடுத்து கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அனுராதபுரத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக சிறைச்சாலைக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த சிறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டனர். காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் கைதிகள் மார்பளவு நீரில் நடந்து சென்று படகில் ஏறும் காணொளி வெளியாகியுள்ளது. இதனிடையே நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக தங்கள் பணியிடங்களை அடைய முடியாத சிறை அதிகாரிகள் உடனடியாக அருகிலுள்ள சிறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியில் கண்டாவளை தொடக்கம் புளியம்பொக்கனை சந்தி வரையான பகுதியில் நீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக வெள்ள நீர் ஆபத்தாக பாய்வதனால் மறு அறிவித்தல் வரை தடை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வற்றாப்பளை சந்தி வரை வீதிகள் அசாதாரணமாக உள்ள நிலையிலும் அங்கிருந்து முல்லைத்தீவு நகர் வரை நீரால் சூழப்பட்டுள்ளதோடு புளியம்பொக்கனை பாலம் சேதமடைந்த நிலையிலும் மின்சாரம் தொலைத்தொடர்பு இல்லாமை பெரும் நெருக்கடியை தருவதாகவும் போதிய தகவல்கள் திரட்டுவதில் தாமதம் மற்றும் கடினமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 14 இடைத்தங்கல் முகாம்களில் 2600 பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ரம்படை பகுதியில் பாரிய மண் சரிவில் சிக்கொண்டு இதுவரை 15 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுவதோடு 50 பேர் வரை காயமடைந்துள்ளதாக கொத்மலை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். கொத்மலை ரம்பத்கம அருகே 27ஆம் தேதி இரவும் நேற்று அதிகாலையும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் 50 பேர் அந்த இடத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் நிலவிய சீரற்ற காலநிலையில் நீர்கொழும்பு பன்னல பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் முதியோர் இல்லம் ஒன்றில் 11 பெண்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக களனி கங்கை ஆண்டிய பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் அடுத்த 24 மணித்தியால நேரத்துக்குள் களனி கங்கை ஆண்டிய பிரதேசங்களுக்கே வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே களனி கங்கையை ஆண்டிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.